சமூக பொருளாதார பிரச்சனை சிவா புக்ல இருந்து திருமண நிதியுதவி திட்டங்களை பத்தி இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்கலாம். மொத்தம் 4 திட்டங்கள் இருக்கு. முத்துலட்சுமி பேர்ல கலப்பு திருமண திட்டம் இருக்கு. அடுத்து தர்மாம்பாள் பேர்ல விதவை மறுமண திட்டம் இருக்கு. அடுத்து ஈவேரா மணியம்மை பேர்ல விதவை மகள் திருமண திட்டம் இருக்கு. அன்னை தெரசா பேர்ல ஆதரவற்ற பெண்கள் திருமண திட்டம் இருக்கு. இப்ப இந்த 4 திட்டமும் எந்தெந்த வருஷம், அதுக்கு என்ன ஷார்ட் கட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம். முத்துலட்சுமியோட கலப்பு திருமண திட்டம் 68. ஷார்ட்கட்டு முத்து மாதிரி வளர்த்தோம் பொண்ணு, அவங்க கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்க. சோ பண்ணக்கூடாதுன்னு அரட்டுறாங்க. அரட்டு அப்படின்னா 68ன்னு அர்த்தம். சோ ஒரு முத்து மாதிரி பொண்ணை வளர்த்து அது கலப்பு திருமணம் பண்ணா அரட்டுவாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். தர்மாம்பாலோட விதவை மறுமண திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 75. தர்மாம்பாள் விதவையா இருக்காங்க, அவங்க மறுமணம் பண்ணா 7.5 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 7.5 அப்படின்னா 75ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஈவேரா மணியம்மையோட விதவை மகள் திருமண திட்டம். சோ ஈவேரா மணியம்மை தன்னோட விதவை மகளுக்கு எண்டு கார்டு போட்டாங்க. ஈவேரா மணியம்மை தன்னோட மகளுக்கு எண்டு கார்டு போட்டாங்க. அன்னை தெரசாவோட ஆதரவற்ற பெண்களை எது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எங்களோட அன்னை ஆதரவற்ற பெண்களோட எப்பொழுது இணைஞ்சுதான் வாழ்றாங்க. இணைஞ்சுதான் அப்படின்னா 85ன்னு அர்த்தம். சோ இந்த ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுட்டா இந்த திருமண நிதி உதவி திட்டங்கள்லாம் மறக்காது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எங்ககிட்ட ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ரொம்ப லோ பிரைஸ்ல தந்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சஃபர் நவ், என்ஜாய் லேட்டர். தேங்க்யூ.